அதுக்காக இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான். பெருசாக ஒர்த்து இல்லை, எனக்கு என்னமோ நம்பிக்கையும் இல்லை இது மேலே. ஆனால் இதுக்கு ஆக்ஷன் 3க்கு சூட்டே ஆகலை. ஆனால் நம்ம பேசுகிறது கேட்கல, என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. இயர்ஃபோனு 100% பக்கா ஒர்க்கிங்கு. அந்த ஃப்ளைஓவர் ஏறினோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போகையில் அப்படியே பேசலாம், கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கனெக்டர் ஒன்று, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா C2 TRS அந்த கனெக்டர், டிஆர்எஸ். ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒரு கனெக்டரு. இருங்க, இதை மட்டும்தான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்கேன், மற்ற எல்லாம் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த ஒரு கனெக்டர் ஒன்று இருந்தால் தான் அதில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். சரி, அதுக்காக இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான். பெருசாக ஒர்த்து இல்லை, எனக்கு என்னமோ நம்பிக்கையும் இல்லை இது மேலே. சரிங்க, அதையும் பார்த்துருவோம், என்ன தான் உள்ளே வச்சுருக்கானுன்னு தெரியல. இந்த ஒரு சின்ன பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா C2 TRS. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்டரு. ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த மைக்கில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கைஸ், இன்னி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்ஷன் 3 அதோட மைக்னால் நீங்கள் நிறையா பேர் ஆக்ஷன் 3 வாங்கிட்டு இதுக்கு என்ன மைக் போடுறதுன்ட்டு நிறையா பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறையா பிராண்டில் மைக் வாங்கியிருப்பீங்க. எது வாங்குறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷன்லேயும் நிறையா பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த கேம்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது டெஸ்ட் பண்ண மைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோனியில் லேவியர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மைக்குன்னு சொல்லலாம். கோப்ரோ அப்புறம் இன்ஸ்டா 360 இது இவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த மைக் இது. ஆனால் இதுக்கு ஆக்ஷன் 3க்கு சூட்டே ஆகலை. என்னென்னா அது எப்படி சொல்கிறது, மைக் வந்து கனெக்டே ஆகலை. ஸோ அதனால் டோட்டலி வேஸ்ட்டு. இதுக்கு நம்ம ஆக்ஷன் 3க்கு வேஸ்ட்டு. ஸோ இது சோனியோட லேவியரு, இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒயர்லெஸ் மைக்குமே வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒயர்லெஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு OnePlus Nord இது வாங்கியிருந்தேன். ஆனால் இது என்ன சம்பவம் பண்ணுச்சுன்னா, நம்மளோட ஆக்சர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நல்லா காது குப்புன்னு அமுத்தியிருக்கா. ஸோ இந்த இயர்பட் நம்ம வச்சு யூஸ் பண்ணிவிட்டு பேசினோம்னா ஏதோ ஒரு கேவுக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் நம்ம பேசுகிறது கேட்கல, அது என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ அதனால் இதுவும் டோட்டலி வேஸ்ட்டு. சரி, இது நம்ம நார்மல் யூஸ்க்கு நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வச்சுட்டேன். ஸோ அதனால் இதையும் நம்ம இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போயா மைக்கை பற்றி நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம், எனக்கும் தெரியும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 1400 ருபீஸ் என்னமோ, 1600 ருபீஸ் தண்டம். சீரியஸாக இத்தனை ஒயரு, இத்தனை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ரிச்சு அந்த ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோலர்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஹெல்மெட்டில் உள்ளே வைக்கிறதுங்கிறது இம்பாசிபிள், உடச்சல் பிடிச்ச வேலை. அதனால் வந்துட்டு இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். என்னடா எடுக்கிறது பூராமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைக் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இந்த ஆக்ஷன் 3க்கு. வெயிட் பண்ணுங்கள், அதையும் காட்டிடுறேன். ஸோ அந்த போயா மைக்கையும் நம்ம ஓரம் போட்டுடலாம். தென் எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுற மோனோ மைக்கு, சூப்பரான மைக்கு. ஆக்சுவலாக நம்ம கோப்ரோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு TRS to TRRS அந்த கனெக்டர் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா பர்ஃபெக்டான ஒரு வாய்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே கோப்ரோலையும் சரி, இன்ஸ்டா 360 X2லையும் சரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதையே. ஸோ அதோட ஆடியோ எல்லாமே சூப்பராகவே இருக்கும் ரியலி. இருங்க, அதோட மைக்கையும் காட்டுறேன். இதோட மைக்கு இதில் வந்துட்டு அந்த பின்னோட கொடுப்பாங்க, TRS to TRRSங்கிற மாதிரி ஒரு பின்னும் கனெக்டே வந்துடும் மோனோ மைக்கில். பட் இதையே கனெக்ட் பண்ணோம்னா கேட்குமான்னு கேட்டிங்கன்னா கேட்காது கோப்ரோக்கு.
அந்த கோப்ரோ டாபிக்கை நம்ம விட்டுருவோம். ஸோ இது வந்து நம்ம ஆக்ஷன் 3க்கு வந்துட்டு சப்போர்ட் ஆகும். ஆனால் இது கூட என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் வேணும். அதாவது ஆக்ஷன் 3ல் வந்துட்டு சி டைப் தான் வந்து போர்ட் இருக்கும். ஸோ அந்த C2 TRS அப்படிங்கிற மாதிரி ஒரு 3.5mm ஜாக் வந்துட்டு ஒன்று வாங்கணும். ஸோ இது வந்து அமேசான்லேயே அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 200 rupees தான். இதோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளக் பண்ணிவிட்டு அந்த வானோ மைக் இதில் கனெக்ட் பண்ணலாம். பட்டு நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 20, 50, 30, 40 அப்படி போகையில் கூட ஒரு அளவுக்கு கேட்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு 80, 70 எல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஆடியோவில் இருக்காது. வேறு பக்கத்தில் கூடயே வந்து இன்னொரு சவுண்டு ஒன்று கேட்டே வரும். அந்த சவுண்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இதோட சவுண்டு கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு இந்த மானோ மைக் இது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மானோ மைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு 350 rupees 380 rupees இப்போ வந்து அவைலபிள் இருக்குது அமேசானில். ஸோ இதை ட்ரை பண்ணலான்னு ஐடியா இருக்கும். நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் நம்ம இந்த DJI ஆக்ஷன் 3க்கு வந்துட்டு இது சப்போர்ட் ஆகாது. அதுக்காக வந்துட்டு நம்ம இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கண்டுபிடிச்சி வாங்கின ஒரு மைக். அது ஆக்சுவலாக மைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு இயர்ஃபோன். சாம்சங்கோட AKG சி டைப்பு இயர்ஃபோனு. 100% பக்கா ஒர்க்கிங்கு. இதோட ஆடியோ டெஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனோ மைக்கை மாட்டியிருக்கோம். ஸோ அந்த மைக்கோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோலாம் கிளியராக இருக்கா இல்லை ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு பாருங்கள். வைஸரும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். சவுண்டு நம்ம கரெக்டாக வேணுங்கிற மாதிரி அந்த டிசபிள் 6ல் வச்சுருக்க -6ல். ஸோ இது வாய்ஸ் எப்படி கேட்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40ல் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பீட் ஏற்றலாம். ஸ்பீட் ஏற்ற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏதாவது ஒன்று பேசணுங்கிறக்காக அதை அப்படியே எதுவும் பேசிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்கிறது அவுட்டருங்க, வில்லேஜில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ரோட்லலாம் ஓட்டினோம்னாலும் பெருசாக எதுவும் நாய்ஸ் எல்லாம் இருக்காது. வண்டி எதுவும் போகாது வராது, அதனால சவுண்ட் இருக்காது. ஸோ அதனால் நான் காரமடையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் போகிற ரோடு எடுத்து அப்படியே வந்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 70ல் போயிட்டு இருக்கோம். 70ல் எப்படி வாய்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரோட்டில் எவ்வளோ தூரம் போகிறோம்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் தூரம் போகிறது தான். நம்ம அந்த ஆடியோ டெஸ்ட்டுக்காக மட்டும்தான் அப்படியே வந்தேன். சரி, மெயின் ரோடு இந்த மாதிரி எல்லாம் நம்ம விளாக் பண்ணும்போது நிறைய மெயின் ரோடுகளை தான் அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்குள்ளே போகும்போது சிட்டி ரேஞ்சுக்குள்ளே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷனும் இருக்குல்ல இந்த கேமரா. ஸோ அதுவும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விட்டுருக்கேன். சரிங்க, பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 90ல் போயிட்டு இருக்கு. இதில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இப்போ 100ங்க, இந்த ரேஞ்சில் வந்துட்டு வாய்ஸ் கிளியராக இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வாய்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எந்த மைக்கு மாட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட. இப்போ ஸ்லோவில் பேசுகிறோம் பாருங்களேன், இதில் பேசும்போது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வண்டி ரன்னிங்கில் வந்துட்டு ரொம்பவே சவுண்டு கேட்குது. சரி, இப்போ வந்து நம்ம எந்த மைக் மாட்ட போகிறோம்னா சாம்சங்கில் அந்த AKG, ஓகேங்களா, டைப்-C வந்துட்டு AKG இயர்ஃபோன் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அதோட வாய்ஸ் எப்படி இருக்குங்கிற கேட்கலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம சாம்சங்கோட இயர்ஃபோனை சேஞ்ச் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணிடலாங்க. இதோட சவுண்டை மட்டும் பார்த்துட்டு அப்புறமா வைசரும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சுருந்தா அதே சேம் -6லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆடியோக்கு எப்படி இருக்கும், இந்த ஆடியோ எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். இதில் வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். இதுலேயும் நம்ம ஏதாவது ஏதாவது ஒன்று பேசணுங்கிறது பேசிகிட்டே இருக்கோம். சரி, ஓகே, ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. ஸோ இந்த வீக்கெண்டு வந்து நம்ம சாட்டர்டே சண்டே வந்து வால்பாறை விலாக் ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ
ஸோ இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நானும் அப்புறம் திருச்செங்கோல்லேருந்து அஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பண்டன் ஜேர்னி அப்படிங்கிற சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எப்படி போகணும்லாம் தெரியாது, பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற ட்ரை பண்ணுறேங்க. போன தடவை மூணாரில் ஆன மாதிரி என்னோடய ஃபைல்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த விளாக் வந்து பண்ண போகிறேன். சரி பார்த்துடலாம் வாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா பைக் 80ல் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இருங்க கொஞ்சம் இது வந்து டே கொஞ்சம் சிட்டி ரேஞ்சாக இருக்கனால கொஞ்சம் வெளியே தாண்டி போய்க்கலாம். வீரபாண்டி பிரிவு அடுத்து பெரிய நாயக்கம்பாளையம்ங்க. அந்த ஃப்ளைஓவர் ஏறினோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போகையில் அப்படியே பேசலாம், கரெக்டாக இருக்கும். ஸ்பீடுக்கும் ஓகேவாக இருக்கும், வண்டி பறக்கும் தூக்கி தூக்கி வீசிட்டு. நம்ம பைக்கு ஆனால் 200cc தான் இருந்தாலும் த்ராட்டில் பண்ணும்போது நமக்கு இருக்க அந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். பைக்கோட சவுண்ட் ஏதாவது கேட்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த இருங்க திருப்பியும் கேமரா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இருக்கு நம்மளை திருத்தவே முடியாதுல்ல. ஓகேங்க, நம்ம ஃப்ளைஓவர் வந்தாச்சு. ஸோ இதில் பார்க்கலாம். இப்போ வந்து 80ல் போயிட்டு இருக்கேன். 80ல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவுண்டு. இன்னும் கொஞ்சம் போனால் 90. இப்போ 90ல் போயிட்டு இருக்கு. சரியான விண்டு, பயங்கரமாக காற்றடிக்குது. வண்டியே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கமாக இழுக்குது. ஸோ இதில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஏ தம்பி காற்று போங்க, இழுத்து விட்றாத, காற்று ஓரமாக அடிக்குதுன்னு. சரியான காற்றுங்க, பயங்கரமாக விண்டு அடிக்குது. நம்ம ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு நேக்கடு பைக்கெலாம் வந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அந்தளவுக்கான ஒரு விண்டு அடிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120ல் போயிட்டு இருக்கோம். 120ல் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதையும் பாருங்கள். தென் இப்போ ஒரு 130 125 அவ்வளோதாங்க. ரோடு கொஞ்சம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இதுவே உங்களுக்கு இந்த ஆடியோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பக்காவாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி தான் பார்த்துடலாம். நீ போயிட்டு கேம் இருக்கா? இருக்குது அப்பப்போ. எங்க ஆக்சுவலாக இது வந்து இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் கேமை வந்துட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு பைக்கில் ரைட் பண்ணுறது. ஸோ அதனால தாங்க. அதுவும் இந்த மேக்னெட்டிக்குங்கிறது சொல்கிறாங்க, பட் ஆனால் நமக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ பரவாயில்ல, இப்போ ஒரு 120ல் க்ரூஸ் பண்ணோமா, கேம் எதுவும் ஆகலைல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டைமு பயப்படாமல் வர்றதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நைஸ்ங்க, சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டு. 2 நாளாக மழையாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் அந்த வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கனால ஓகேவாக இருக்குது. புடி 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 சரி ஓகேங்க. நீ வந்துட்டு இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்துருப்பீங்க ரெண்டுத்துக்கும். இதுலேயே வந்துட்டு நம்ம போயா மைக் இருக்கு இல்லையா, அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த போயா மைக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டும், இந்த மானவ மைக்கும் போயா மைக்கு ரெண்டுமே வந்துட்டு ஒரே கேட்டகரி தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. சவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த போயா மைக் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ பானைக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த மானோ மைக் கூட கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஆனால் அந்த சவுண்டு கேட்டிருப்பீங்க, டப்பு டப் டப் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கும். அதை வந்து அவங்கள திருத்தவே முடியாதுன்னு இல்லை. ஆக்சுவலாக நம்ம DJI Osmo Action 3க்கு வந்து அந்த மானோ மைக் வந்துட்டு பெருசாக சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டர் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி 1000 2000ன்ட்டு அதுக்கு கனெக்டருக்கோசரமே எல்லாம் செலவு பண்ணாதீங்க, டோட்டலி வேஸ்ட்டு. நம்ம இந்த சாம்சங்கில் AKG எடுத்துக்கோங்க. உங்களுக்கே இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பக்காவாக கிளியரான ஒரு வாய்ஸு, சூப்பரான ஒரு ஆடியோ கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே ஒரு மைக்கை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியமே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ பார்த்து டிசைட் பண்ணுங்கள் கைஸ்.